பழனி நில மோசடி வழக்குல பார்த்தீங்கன்னா, சப் ரிஜிஸ்டருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் வழங்கி ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ என்ன காரணத்துக்காக இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க? இந்த உத்தரவுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம். உத்தரவு வழங்குனது பார்த்தீங்கன்னா, 17/7/2026 தான் வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இனிஷியலா பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு வந்து பழனி அடிவாரம் போலீசார் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணி என்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா, 13ஆம் தேதி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து அந்த வழக்கு வந்து சிபிசிஐடி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த கோர்ட் வந்து சிபிசிஐடி வந்து சூமோட்டோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதில முக்கியமான செக்ஷன் வந்து 420, 120B அதாவது கூட்டுச்செய்தி பண்ணியிருக்கிறாங்க. ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. இதில வந்து இந்த பெட்டிஷனர் வந்து A4 சேர்த்துருக்கிறாங்க. இவரோட ரோல் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதா தான் இவரோட ரோலுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வழக்குல வந்து இவர் தரப்புல என்ன சொல்றாருன்னா, அதாவது முதல்ல இந்த ஆவணம் வந்து சப் ரிஜிஸ்டர் வந்து பாலா அப்படின்றவர்ட்ட வந்து 1/4/2026ல பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து சிவில் டிஸ்பியூட் இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து கோர்ட்ல போய் ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்து தான் பத்திரப்பதிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த உத்தரவின் அடிப்படையில் வந்து இவர் முக்கால்வாசி வேலையை வந்து இவர் முடிச்சதாகவும், இவர்கிட்ட வரும்போது இந்த ஆவணம் தொடர்பான பெரும்பாலான நடவடிக்கைகள் வந்து இதுக்கு முன்னே அந்த சப் ரிஜிஸ்டர் முடிச்சதாகவும், ஸோ இவரோட ரோல் பார்த்தீங்கன்னா, இதில வந்து நான் வந்து கடைசியா வந்ததுனால, அவர் வந்து விடுமுறைக்கு சென்றதுனால தான் நான் கடைசியா வந்ததுனால, அந்த ஒரு காரணத்தினால வந்து இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து நம்பர் அசைன் பண்ணதும், இந்த டாக்குமெண்ட்ட வந்து முத்திரை கட்டணம் தொடர்பாக வந்து கலெக்டருக்கு வந்து அனுப்பிச்சு வச்சதாகவும், இதுதான் இவரோட ரோல் அப்படின்றாரு. பெரும்பாலான பெரும்பாலான வேலையில வந்து ஏற்கனவே முடிஞ்சது. அதாவது அவர் பிரசன்ட் பண்ணது, அவங்க ஏத்துக்கிட்டது, அப்புறம் பார்ட்டி சிக்னேச்சர். ஸோ இந்த மாரி எல்லா வேலைகளும் வந்து ஏற்கனவே முடிஞ்சுச்சு. அதாவது 3/7/2026க்கு முன்னாடி இந்த வேலைகள்லாம் முடிஞ்சுச்சு. என்னைய வந்து கடைசியா வந்து இது ஃபினிஷிங் பண்றதுக்கு மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்க. இதுல வந்து என்னைய வந்து வேணும்னே சிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வாதத்த வைக்கிறாரு. இந்த வாதத்தின் அடிப்படையில வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஸோ இத நான் வந்து குற்றவாளிகள எனக்கு தேவையில்லாம சிக்க வச்சிருக்காங்கன்றது அவரோட வாதம் வைக்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, விசாரணை முதல்நிலையில இருக்கறனால வந்து இவர் சொல்றது வந்து உண்மையா பொய்யான்னு எங்களால விசாரிக்க முடியல. ஸோ இவர வந்து நாங்க விசாரிச்சா தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதன் அடிப்படையில தான் வந்து ஹைகோர்ட் அவருக்கு இடைக்கால ஜாமீன் குடுத்திருக்காங்க. வித் கண்டிஷன். இந்த உத்தரவு நகல் கிடைச்ச உடனே 1 வாரத்துக்குள்ள வந்து பழனி ஜெயம்ல அப்பியர் ஆகி ஷூரிட்டி குடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 27லேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து சிபிசிஐடி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போடணும். எக்செப்ட் சண்டே தவிர மிச்ச எல்லா நாளும் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேஸ 4ஆம் தேதி வந்து வாய்தா போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இடைக்கால ஜாமீன் எதுக்காக குடுத்துருக்காங்கன்னா, அவரோட தரப்பு நியாயத்த வந்து அவர் வந்து போலீஸ் கிட்ட செல்றதுக்காகவும், போலீஸு அங்க என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காகவும்ன்ட்டு தான் இந்த இடைக்கால ஜாமீன் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடைக்கால ஜாமீன நாளைக்கு கேன்சல் பண்ணி கைது பண்ணாலும் அவர் மேல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா, அவர் கைது செய்யப்படலாம். ஸோ இது வந்து ஒரு தற்காலிகமான நிவாரணம் தான் குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து என்ன வேணா நடக்கலாம். ஸோ ஃபைனலா ஹைகோர்ட்லேருந்து என்ன உத்தரவு போடுறாங்கன்றத நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். மேலும் இது போன்ற சட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.